என்னையோட vlogல இன்னைக்கு நம்ம எங்க கம்யூனிட்டில இருக்கிற ஒரு வீட்டை தான் டூர் பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு லிவிங் ரூம் இருக்கும். அதுவுமே ஓப்பன் லிவிங் ரூம். ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். கிச்சனுமே ஓப்பன் கிச்சன் தான். கிச்சன்ல பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே அப்கிரேட் மாடல்ல தான் கொடுத்துருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே கேபினெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிச்சன்லயுமே ஒரு பேண்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. கிச்சனுக்கு தேவையான அடிப்படையான ஆவணம், மைக்ரோவேவ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஒருவேளை நமக்கு இதை விட அதிகமான நம்ம அப்கிரேட் மாடல் போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்கிரேடும் பண்ணிக்கலாம். வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் கேபினெட்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்கிரேடில் தான் வரும். இந்த வீடு ஐசிலிங் இருக்கிற மாதிரி இந்த வீடு அமைப்பு அமைஞ்சிருந்தது. டைனிங் டேபிளுமே ஃபார்மல் ஒரு டைனிங் ரூமும் கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. ஃபார்மல் லிவிங் ரூம், அதுக்கப்புறம் கெஸ்ட் லிவிங் ரூம் சொல்லிட்டு 2 விதமான லிவிங் ரூமும் பிரிஞ்சிருந்திருந்தது. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே கட்டி விற்கிற வீடை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா வெளியில பேட்டியோவே அந்த அளவுக்கு அமைப்பா இருந்தது. இங்க இருக்கிற 2 ஸ்டோரி ரூம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் பெட்ரூமே ஃபுல்லா விண்டோஸோட கட்டியிருந்தாங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல அது கூடவே அட்டாச் பாத்ரூமும் இருந்தது. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா டப்பும் இருக்கும். அது வேண்டாம்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பாத்ரூமும் கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கிற வீட்டுல பீரோலாம் கிடையாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி கிளாசெட் இருக்கும். மேல செகண்ட் ஃப்ளோர்ல போன உடனே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல ஒரு கேம் ரூம் போல செட் பண்ணியிருந்தாங்க. இங்க இருக்க ரெயில்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கட்டையில இருக்கு. இதுவுமே அப்கிரேட்ல வரும். கேம் ரூம் பக்கத்திலே இது ஒரு ரூம் இருந்தது. இந்த ரூம் பாத்தீங்கன்னா இத மீடியா ரூம்னு சொல்லுவாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கீழே மாஸ்டர் பெட்ரூமும் மீதி இருக்கிற 3 பெட்ரூமே மேல செட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு விண்டோஸ் வேணுமா அதுவுமே அப்கிரேட்ல தான் மாடல் போகும். அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இங்க இருக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா 2 விண்டோஸ் இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இங்க பேரெல்லாம் பேச முடியாது. ஸோ இவங்க கட்டி கொடுக்குற மாடலை விட நமக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க கண்டிப்பா சார்ஜஸ் போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஓகே. மேல ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா தனியா அதுக்காக ஒரு ரெஸ்ட் ரூமும் கட்டியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டுல கிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஸ்டாண்டிங்கும் சிட்டிங் பாத்ரூமும் இருந்தது. வீடு பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம லேண்ட் வாங்கி தான் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸும் சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்போ இருக்கிற வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 கோடி கிட்டத்தட்ட வருது. நாங்க இருக்கிற ஒஹாயோ ஸ்டேட்ல மட்டும்தான் இப்போ இந்த பேஸ் ப்ரைஸ். இதுவே பார்த்தீங்கன்னா நியூயார்க் பக்கம் இல்ல கலிஃபோர்னியா பக்கம்லாம் போனீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 2 மடங்கா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காண்டோஸ் மாதிரியும் வாங்குவாங்க. அது இன்னும் கொஞ்சம் கம்மியாவே இந்த ப்ரைசஸ்லாம் இருக்கும். வீடு வாங்குறது அவ்வளோ சுலபமான வழி கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற நம்ம கிரெடிட் ஹிஸ்டரி, அதாவது நம்மளால அந்த அமௌண்ட்டை கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு தான் இங்க இருக்க பேங்க்கும் லோனும் கொடுப்பாங்க. வீடுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரியும் சரி, ரொம்ப ஒரு வேற ஏதாவது ரூரல் ஏரியா கிட்ட போனீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம்னால ஸ்கூல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் விரும்புவாங்க. இதுவே சில பேர் ரிட்டையர் ஆகிறோம் இல்லை என் பசங்க காலேஜ்லாம் போயிட்டாங்க எங்கே வேணாலும் வீடு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் போகும். சில பேருக்கு இண்டிவிஜுவல் வீடோட டவுன் ஹவுஸ் ரொம்பவே பிடிக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. இங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் வீட்லலாம் நிறையவே பெரிய கார்டன்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். டவுன் ஹவுஸ் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கம்யூனிட்டிலேயே அவங்களுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இந்த மாதிரி வீடுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.